சுழியம். இது வந்து பெருநா டயத்துல கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே பசியார பண்ணும்போது இதுவுமே வந்துட்டு இருக்கும். இதுக்கு நெறையாவே பேர் இருக்கு. சுழியம், சுசியம், சுய்யா அந்த மாரி நெறையா இருக்கு. நாங்க வந்துட்டு சுழியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது பண்றதுக்கு கடலை பருப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 7, 8 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பருப்பு வந்து நல்லா மையா வந்து மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் இத வந்து நல்லா மேஷர் வச்சு மசிச்சுக்கோங்க. இப்போ கடாயில நெய் ஆட் பண்ணிட்டு, அதில நம்ம வந்து தேங்காய் பூ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சேர்த்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அச்சு வெல்லம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். கைவிடாம கிண்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பதத்துக்கு வந்துரும். அதுக்கப்புறம் கையில லைட்டா வந்துட்டு நெய் தடவிட்டு, இந்த மாரி உருண்டை பிடிச்சு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுருங்க. நீங்க காலையில தான் சுழியம் செய்ய போறீங்க அப்படின்னா, இத வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து அப்படியே வச்சிரலாம். உங்களுக்கு வந்து கிரிப் கூட நல்லாருக்கும். ஸோ காலையில எந்திரிச்சு நீங்க மாவு மட்டும் திரட்டினாலே போதும். மாவு வந்து ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. மீடியம் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த உருண்டைய வந்து டிப் பண்ணி, டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்டின்னா, நம்மளோட சூப்பரான சுழியம் வந்து ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல எப்டி இருந்துச்சு அப்டின்னு சொல்லுங்க. இது மாரி நெறைய டிஃபரண்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்மளோட பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.